என் சேனலில் பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஹாப்பி சண்டே. இன்னைக்கு ஹஸ்பண்ட் சீக்கிரமாக ரெடியாக ஒன்று ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னால், ஸோ நானும் வேகமாக ரெடி ஆகிட்டு எந்த இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறான்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா அவங்க வீட்டு தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. எப்போவுமே ஹோட்டல் பப் இந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி இடம் கூட நம்மளுக்கு ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எப்போவுமே எனக்கு டீச் பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2500 சீனிக்காய் செடி வந்து நட்டு வச்சுருந்தாங்க 3 years பேக். அது இப்போ நல்லாவே வளர்ந்து வந்துருச்சு. அவன் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு அவனுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் அவன் எனக்கு இங்கே கூப்பிட்டு வந்தான். அங்கே தேவையில்லாத சீனிக்காயெல்லாம் பிடுங்கிட்டே இருந்தேன். என்ன இதெல்லாம் பிடுங்கி இது தேவையில்லாதுன்னு சொன்னான். தேவையில்லாதான் எனக்கு ஒன்றுமே புரியலன்னு சொன்னதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் தேவையில்லாததெல்லாம் இருந்துச்சுன்னா செடி நல்லா வளராது, நம்ம தூக்கி போட்டுருணும். அது பெருசாகிறப்ப தான் அந்த சீனிக்காய் நல்லா பழமாகும். அப்போ தான் வந்து நம்ம அதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நான் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சிட்டி டவுனில் இருந்து, ஸோ வில்லேஜ் லைஃப் எனக்கு பழக்கம் இல்லை. லைஃப்பில் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. புது விஷயங்களை கற்றுக்கணும், புது விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். என்ன மாதிரி நீங்களும் இருந்தால் சொல்லுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.